எப்போ நான் அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பயிலேருந்து எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போடவே மாட்டேங்குது, வெயிட் போடுறது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாருக்கெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே பால் காய்ச்சி அதை வந்து நல்லா கெட்டிய தயிர் போட்டு அந்த தயிரில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுவாங்க. அது வந்து மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா லெசின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பாடி வெயிட் போடும். பாக்கெட் தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. வீட்லேயே பால் காய்ச்சி கெட்டியான தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை போட்டு சாப்பிட்டு வாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நான் சாப்பிட்டு தான் என் உடம்பே வந்து நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. வெயிட் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப வெயிட் குறைக்கணும்னு கண்டிப்பாக கேட்காதீங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி நர்சரியில் போயிட்டு மிளகாய் செடி வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிருந்தோம். மிளகாய் செடி என்னமோ சூப்பராக வந்துச்சு. ஆனால் சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்த கத்திரி செடி ரொம்ப வாடிடுச்சு. இது ஈவினிங் போல் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்களா, சரின்ட்டு அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன்.